வணக்கம் மக்களே. வடலண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டிங் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். போன எபிசோடுக்கும் இந்த எபிசோடுக்கும் ஒரு பெரிய கேப் வந்துடுச்சு. அதுக்கு முழு காரணமும் நாங்க தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல இருந்து வந்துட்டு ஒரு 2 பேரை ஒன்னா சேர்த்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணலான்றதுக்குள்ள லைஃப், ஜாப், அது இதுன்னு எல்லாமே உள்ளுக்குள்ள பூந்து முடியவே முடியாது, இந்த டைம்ல மட்டும்தான் பண்ண முடியுங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுருச்சு. பட் எஸ், இதுக்கு மேலேயும் இப்போதைக்கு டிலே பண்ண வேண்டாம் என்று சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு எபிசோட் பண்ணலாம்னு இருக்கோம். ஏன்னா இந்த கடந்த ஒரு வாரத்துல வந்து ஒரு வாரம் 10 நாள் இருக்குமா நம்ம கடைசி எபிசோட் போட்டு, அந்த 10 நாளுக்குள்ள நிறைய விஷயம் நடந்திருக்கு. நம்ம பேசணும், பேசுறதுக்கு விஷயம் இருக்கிற மாதிரி அது ஒரு மாதிரி டச் விட்டு போச்சு 10 நாள் பேசாததுனால, அதுவே வளருது. பட் யா, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த எல்லாத்த பத்தியும் வந்து தான் இந்த எபிசோட்ல பேச போறோம். ஸோ இது வந்து இந்த எபிசோட்ல வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி சார்ட்லாம் போட்டு அதெல்லாம் எதுவும் பண்ண போது கிடையாது. பேசிக்காக வந்து வேணா பேசுகிற எபிசோட் தான் அது. ஸோ எஸ், தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். போன 3 எபிசோடுக்குமே வந்து நம்ம ரிவ்யூ போட்ட எபிசோடுக்கு 3த்துக்குமே எல்லாருமே வந்து நிறையா வந்து ஆதரவு கொடுத்தீங்க, கமெண்ட்ஸ் பண்ணீங்க. தேங்க்ஸ் லாட், கீப் தட் கமிங். அண்ட் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நாங்களுமே வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இது அப்படியே நாங்களும் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கீப் கண்டினியூயிங் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஆர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மற்றவங்க எல்லாருக்கும் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஏதோ ஒன்று இருக்கும் வடலண்டன்ல, அதுதான் வடலண்டனோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ வாங்க எபிசோட்குள்ள போயிடுவோம். இன்னைக்கு எபிசோட்ல என் கூட இன்னைக்கு இருக்கிறது ஹரி மற்றும் ஆகாஷ். வணக்கம் வணக்கம் மக்களே. வணக்கம் கைஸ். முதல்ல அனைத்து ஆர்சனல் மக்களுக்கு வணக்கம். உங்களுக்காக சர்ப்ரைஸ். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to தலைவர் அருண் ப்ரோ. நன்றி நன்றி நன்றி. to you. ஊதுக்கு தலைவரே, நான் போச்சல ஊதுக்கு. என்ன நாயனக்காரரு, ஊதினது போதுமா இல்ல மேல ஏதாச்சும் ஊதணுமா? அந்த மாதிரி தான் இருக்கு. சர்ப்ரைஸ். உங்க பேரை சொல்லி நானே கேக் சாப்பிட்டுக்கிறேன். நல்லா நல்லா இருக்கிற மாதிரி ஒரு வச்சுருவோம். நல்லா சொல்லி வேண்டிக்கிட்டு ஊதுங்க நம்ம சீசனு. அதுதான் ஒரே விஷ், ஆர்சனல் ஏதாச்சும் ஜெயிக்கணுங்கிற ஒரு பெரிய விஷயோட ஊதுற. இந்த வச்சுக்கோ வர்ச்சுவலி. தேங்க்யூ வெரி மச் ஹரி. ஆனஸ்டா சொல்லணும்னா இது நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ வெரி மச். இது வந்து எதிர்பாராத நடந்ததுதான். இது வந்து லைக் ஜெனுவினாவே, அதனாலதான் வந்து எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எஸ், தேங்க்யூ வெரி மச். என்ன பிறந்த நாளா போய் வந்து மடுவேட்டி லிங்க்ஸ் வந்து இன்டென்சிட்டி ஆயிடுச்சு. அதான் வருத்தமா இருக்கு. இதுதான் வைக்கிறாங்க, பெருசா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க நம்ம கிளப். அதாவது நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்க கூடாது, சீசன் நடுவுல சந்தோஷமாவே இருக்க கூடாது, அதுவும் பர்த்டே அன்னைக்கு சந்தோஷத்தை பத்தி நினைக்க கூட கூடாதுங்கிற மாதிரிதான் ஒரு விஷயத்த பண்றாங்க. பட் மடுவைக்க டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்தது. நான் சொன்ன மாதிரி லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டியோகோ ஷோட்டா. ஒரு நல்ல பிளேயர், ஒரு எப்படி சொல்றது, ஃபுட்பாலுக்காக அவ்வளவு பேஷனட்டா இருந்த ஒரு மனுஷன். அவங்க டீமுக்காக அவ்வளவு பண்ணின ஆளு. அவங்க டீமை தாண்டி வெளியே வந்துட்டு ஒரு ஃபுட்பால், விமென்ஸ் ஃபுட்பாலுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆளு. ஒரு வெரி லைக்கபிள் பர்சன் அஸ் வெல். அந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டு நம்ம விரோதக்காரனுக்கு விளையாடினாலுமே இதுதான், இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ண வேணாம்னு நினைச்சேன். இந்த ரைவல்ரி அசைடு அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு தான் நினைச்சேன். ஏன்னா இது வந்து ஒரு ஃபுட்பாலர், நம்ம வந்து பார்த்து பரிச்சயப்பட்ட ஒரு ஃபுட்பாலர். நம்ம அவனோட விளையாடுனது என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து லிவர்பூலோட எப்ப போய் ஆடினாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கிறது சாலாவோ இல்ல வந்து மானேவோ தாண்டி இவன் தான் வந்து நம்மள பயமுறுத்தணும். எப்ப பார்த்தாலும் வந்து கோல் போட்டுருவான்டாங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின ஒரு பிளேயர் ஆல் ஆஃப் அ சடன் காலையில எந்திரிச்சு பாக்குற ஒரு மெசேஜ் வருது, ஹி பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குலாம் வந்து ஒரு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு என்னதான் நம்ம டீம் பிளேயரா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதுனால திடீர்னு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ நம்மளுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு இது, அந்த அவன் விளையாடினதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பர்சனலா இடிக்குது. அதுதான் வந்து ஒரு மெயினான ஃபேக்டரா இருந்துச்சு. ஃபார் மீ இட் வாஸ் த குட் திங் வாஸ், எந்த ஃபேன் பேஸுமே வந்துட்டு எந்த ரைவல்ரி எதுவும் இல்லாம அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி பார்த்தேன். அஃப்கோர்ஸ் ஒரு 10% வந்து அதுல இருந்து வந்து என்கேஜ்மெண்ட் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகள் ரைவல்ரி அசைடு, அது அசைடு, இது அசைடுன்னு எல்லாம் யூஸ் பண்ணாங்களே தவிர்த்து 90% ஆஃப் ஆல் ஆஃப் ஃபுட்பால், நம்ம முக்கியமா நம்ம தமிழ் ஃபுட்பாலுக்கு இங்கதான் வந்து நம்ம வந்து ஒரு கூடோஸ் கொடுக்கணும். தமிழ் ஃபுட்பாலுக்கு ட்விட்டர்ல எல்லாருமே வந்து ஒன்னா வந்து சேர்ந்து அதை வந்து கண்டோலன்ஸ் தெரிவிச்சாங்க. அதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. ட்ரைபலிசம், ரைவல்ரி, இந்த பேண்டர் இதெல்லாம் எதுவுமே இல்லாம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதை நம்ம சொல்லியும் பண்ண தேவையில்லை. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, சொன்னவங்க எல்லாருமே கால் அவுட் பண்ணாங்க. எல்லாருமே
அதுவும் இன்னொரு நல்ல விஷயமா இருந்துச்சு. நீங்க ஏன்டா இந்த நேரத்துல போய் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து லைக் ஃபுட்பால் ஆஸ் அ ஹோலுக்கே வந்து ஒரு பெரிய லாஸ் தான் இது. ஒரு ஒரு நல்ல பிளேயர் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி உமன்ஸ் ஃபுட்பாலுக்காக வாய்ஸ் பண்ணவன், உமன்ஸ் ஃபுட்பாலுக்காக எவ்வளோ பேர் வாய்ஸ் பண்றாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை வாய்ஸ் பண்ணவன் வெரி வெல் லவ்ட் பர்சன். பிக் பிக் லாஸ் ஃபார் ஃபுட்பால். ஆகாஷ், your thoughts? ஆகாஷ், your thoughts? சொல்லணும்னா வந்து அரௌண்ட் 220 நினைக்கிறேன். அந்த நியூஸ் பார்த்துட்டு நான் லிட்டரலி வந்து செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணவே இல்லை. பயங்கர ஷாக் ஆயிட்டேன். ம் பயங்கர அப்செட்டா இருந்தது. நம்ம பிளேயர் இல்ல, பட் ஸ்டில் வந்து அது அப்படி பார்க்காம like, அவன் வந்து ஒரு ரூல்ஸ்ல இருந்தப்பவே நான் ஒரு பெரிய பிளேயரா பொட்டன்ஷியலா பார்த்தேன். ரூல்ஸ்ல இருந்தப்பவே அவன் நல்ல பிளேயர். ஸோ அவன் பெட்ரோ நெட்டோ இதுவே வந்து செம. லிட்ரலி எனக்கு வந்து எனக்கு என்னால நம்பவே முடியல. ஓகே, தப்பான நியூஸா இருக்கலாம். ஏன்னா வந்து ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு ESPN அந்த மாதிரி தான் வந்து இது வந்து உண்மையா இல்லையா நமக்கு தெரியல. ஆமா பட் ஒன்ஸ் வந்து எனக்கு ஃபீச்சர் ஓரளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அதாவது எனக்கு லிட்டரலி நான் யாரு வெளியில எந்த ஃபோனுமே எனக்கு யாருமே பேசல. மேபி ஹரிப்ரோ கூட ஒரு வாட்டி வந்து மேபி கூட டெக்ஸ்ட் பண்ணி கனெக்ட் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. ஷாக்ல இருந்து வர்றதுக்கே ஒரு 48 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. லிட்டரலி 2 days ஆயிடுச்சு. நமக்கே இவ்வளவு வந்து அதாவது அவுட் சைடர் கிளப்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசினா அது அவுட் சைடரே நம்ம இவ்வளவு இப்போ லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியும். ரியலி ஷாக் எனக்கு அதுதான் வந்து எப்பவுமே பாயிண்ட். இப்படி ஜோட்டாக்கு சொல்றோம். எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து ஒரு யூகேல இருந்து ஒரு ஜெர்மனியோ ஒரு இட்டாலியோ டிராவல் பண்றோம், ஒரு டர்க்கிக்கு எங்கேயோ அதாவது அவுட் சைடு இங்கிலாந்து போறோம்னாலே எனக்கு வந்து ஒரு இது எல்லா டைமும் வந்து பாசிட்டிவ் அது இருந்துட்டே தான் இருக்கும். பட் இது ரொம்ப ஷாக். அந்த ப்ரீ சீசன் டைம்ல வந்து இந்த மாதிரி ப்ரீ சீசன் அதாவது சீசன் முடிஞ்சிட்டு ப்ரீ சீசன் இந்த மாதிரி நடக்கிறது வந்து அதாவது ஒரு அலாமிங்கா இருக்கு. ஓகே, வந்து ஒன்னு பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களோட அதாவது தே வாண்ட் டு கோ அவுட், பட் அது ஓகே. பட் இது வந்து இது ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடக்கூடாது. அதாவது ஒரு ஃபேன் பேஸுக்கே வந்து ஓகே ப்ரீ சீசன் முடிஞ்சு போனா இது வந்து எல்லாரும் திருப்பி வருவாங்களாங்கிற மாதிரி ஒரு அதாவது மிலிட்ரிக்கு போயிட்டு திருப்பி வர மாதிரி கூட ஆயிடும். இந்த திருப்பி வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒரு ஆயிடுச்சு ஆக்சுவலா இந்த ஒரு இன்சிடென்ட். பட் ஸ்டில் வந்து அது பெரிய ஒரு ஆக்சிடென்ட் தான். எல்லாத்துக்கும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங். நெக்ஸ்ட் ப்ரீ சீசன் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஞாபகம் இருக்கும். ஓகே இந்த வருஷம் இப்படி ஆச்சு அப்படின்னு வந்து ஒரு கண்டிப்பா பெரிய அப்செட் தான். பட் ஆல் ஷுட் கம் பேக் ஸ்ட்ராங்கர். அதுதான் லைக் இப்போ நீ சொன்ன மாதிரி நம்மளுக்கே இவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கிறப்போ அவங்களுடைய பிளேயர்ஸ்க்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த நம்ம இந்த கிளப் வேர்ல்ட் கப்ல நான் மேட்ச் பார்க்கல, பட் ஆனா அந்த கிளிப் ஓடிட்டே இருந்துச்சு. இவன் கேன்சலோவும் இவனும் இன்னொரு பிளேயர் யார் ரூபன் நெவஸும் எப்படி ரியாக்ட் அவன் அவன் பேர் போகிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் லைக் அவன் கூட அவன் அந்த அந்த விஷயங்கள்லாம் தான் வந்து அவன் எவ்வளவு ஒரு பாசிட்டிவான பிளேயரா இருந்திருக்கான், எவ்வளவு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான பிளேயரா இருந்திருக்கான். லைக் நாட் ஜஸ்ட் ஆன் த பிச், அவுட் சைட் அவனுடைய வேலைகளை வந்து எப்படி இவங்க மதிக்கிறாங்க, எவ்வளவு வேல்யூ பண்றாங்கிறது வந்துட்டு அந்த ஒரு இதுலதான் மெயினா தெரிஞ்சிச்சு. லைக் ஹரி 28 வயசு நம்மளுக்கு அகைன்ஸ்டா என்ன ஸ்கோர் பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு 28 வயசு ஒரு பிளேயர் போகிறதுங்கிறது அது ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர். அது ஒரு எவ்வளவு பெரிய விஷயம். ஆக்சுவலா லைஃப்ங்கிறது எப்படி இருக்குங்கிறது எப்ப வேணா மாறுங்கிறது வந்து நம்ம லைக் எப்படி சொல்றது, இதுதான் சொல்றேன். நான் ஒரு சில பேர் வந்து ட்வீட் மாதிரி போட்டிருந்தாங்க, ஒரு நாளைக்கு வந்து 1,50,000 பேர் சாவறாங்க, ஏன்டா இவனோட இது கொண்டு பண்றீங்கன்னு சொல்லிட்டு. இது அவ்வளவு அந்த 1,50,000 பேர் யார் பேர்னு கூட தெரியாது, அதுக்காக நம்ம ஃபீல் பண்றேன்னு இல்லை. ஆனா நம்ம பேர் தெரிஞ்சு நம்ம பார்த்த ஒரு ஆளுன்னு வர்றப்போ அந்த ஃபீலிங் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஹிட் ஆகுது. என்னதான் நம்மளுக்கு வந்து க்ளோஸா இல்லைனாலும் நம்ம பிளேயர் கிடையாது, ஆனா பார்த்ததுனாலும் 28 வயசுல ஒருத்தன் போறாங்கிறப்போ அது வந்து மென்டலி ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுது, ஒரு மாதிரி அடிக்குது இல்ல டோட்டலா. அது அப்படியே யோர் தாட்ஸ் ஆன் திஸ்? இல்லை ஆக்சுவலி ஆகாஷ் சொன்ன மாதிரி தான். என்னால் என்ன சொல்லணும்னு தெரில. சி அவன் வந்து லியோபோர்ட் பேராக இருக்கட்டும் இல்லை ரைவலாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும், எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம வந்து ஒரு பிளேயரை பற்றி நம்ம பேசும்போதும் இல்லை ஒரு தெரியாத நபரை பற்றி நம்ம பேசும்போதும் ஒரு தெரிஞ்ச ஒரு புகழ் பற்றி பேசும்போதும் கண்டிப்பாக வந்து
ரொம்ப கேவலமா வந்து பேச மாட்டோம். we will not go to the level of thinking of their end அந்த மாதிரி. ஸோ அப்போ கரியரே அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது ஒரு லைஃப்ன்றது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆக்சுவலி நான் அந்த 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 இன்சிடென்ட் வந்து எனக்கு தெரிஞ்சோன்னே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. நான் பேசிக்கிட்டு இருப்பேன் ஆதிக்கிட்டையும், பட் ஸ்டில் இன்னும் இருக்கும் அந்த தாக்கம் இருக்கு எனக்கு. ஏன்னா அவ்வளோ இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ நிறைய யோசிச்சு பார்த்தா எதிர்பார்ப்பு ஒன்னும் என்னை விட சின்ன பையன் தான். ஏன்னா ஆகாஷ் வயசு இருப்பான் அவன், ஒன்னும் என்னை விட சின்ன ஆமா பையன் தான். ஆமா ஆமா. ஸோ எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அவங்களுக்கு, லைஃப்ல என்னென்ன செய்ய போறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது வந்து சத்தியமா நோ ஒன் கேன் டைஜஸ்ட் இட் அருண் ப்ரோ. ஏன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஐம் ரியலி வெரி சேட் ஆக்சுவலி. நான் ரொம்ப சேடா இருக்கேன் அந்த விஷயத்தை கேட்கும் போது. ஏன்னா ஒரு ஃபுட்பாலர் பிளேயரா இருக்கட்டும், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இல்ல, நம்ம சீசன் வருஷம் ஃபுல்லா வந்து நம்ம பாக்குற ஒரு ஆள் இல்ல. அதான் சொல்றேன். சோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் அவங்க ஃபேன்ஸுக்குலாம் வந்து இன்னொன்னு ப்ராபப்ளி வந்து நம்ம ட்ரொசார்ட் வாங்கினப்ப அவனை தான் லேபிள் பண்ணோம். ஓகே, ஜோட்டா மாதிரி இம்பாக்ட் கொடுப்பான், ஜோட்டா மாதிரி கொடுப்பான், இந்த மாதிரி ஒரு லேபிள் இருந்த பிளேயர் அவன். சாரி இல்ல, நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்மளோட ரேயஸ் இறந்து போகும்போது கூட இப்படிதான் நம்மளுக்கு எப்படி ஃபீல் பண்ணிச்சோ, டேவிட் ராக்காசல் இருக்கும்போது. பட் திஸ் இஸ் an active player, 28 years old person. So ஆக்டிவ் பிளேயர், அதான் ஆக்டிவ் பிளேயர். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரியலி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு வந்து ஒரு 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 ஆர்டிகல் பார்த்தேன், ஒரு ஆர்சனல் ஃபேன் எழுதியிருந்தாங்க, ஜோத்தா வந்து எங்க டீம் அகெயின்ஸ்டா நிறைய கோல் போட்டிருக்கான், அவன் கோலே போடக்கூடாதுன்னு யோசிப்பேன், இப்போ வந்து அவன் ஒரு கோலாச்சும் போடுறதுக்காக வாடா அப்படின்னு அவன் சொல்லும் போது லைக் இட் ஷோஸ் அந்த how much impact. ஸோ ரொம்ப சேட் தலைவர். at this time from வடலண்டன் ஃபேமிலி வந்து we just pray for the soul, we pray for the family, and I think what Liverpool has done, Liverpool என்ன பண்ணாங்களோ நல்ல விஷயம் தான். ஏன்னா they are willing to commit for the children's future. Absolutely. They are willing to commit for his entire 2 years of his contract. Seriously, wonderful thing Liverpool. ஏன்னா வருங்காலத்துல வந்து அவங்க பிள்ளைங்க படிப்புக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் வந்து முக்கியத்துவமா இருக்கிறது வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா. ஏன்னா நம்ம பாக்குறோம்ல, ஃபுட்பாலர்ஸ் எல்லாம் வந்து வராங்க, இவங்க பேஷனை தாண்டி எல்லாத்தையுமே தாண்டி வந்து மானிட்டரி விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அவனுடைய ஒரு ஃபுட்பாலோட லைஃப், ப்ரொஃபஷனல் கரியருங்கிறது நம்ம எவ்வளவு தூரம் போவோம்னு நம்மளுக்கு தெரியும். அதை ஒண்டியே நம்பிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு படார்னு இந்த மாதிரி முடியறப்போ கிளப் வந்து ஃபேண்டாஸ்டிக் திங், விச் இஸ் த ரைட் திங். எல்லா கிளப்புமே இந்த மாதிரி தான் செய்யணும், அதுதான் வந்து கரெக்டான விஷயம். அது இவங்க வந்து ஒரு முன்னோடியா செஞ்சிருக்காங்கிறது. முன்னோடிங்கிற ஒரு வார்த்தை வந்து எனக்கு யூஸ் பண்றதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு see this again. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, இது எந்த கிளப்புக்குமே, எந்த பிளேயருக்குமே நடக்கக்கூடாது, எந்த ஃபேமிலிக்குமே நடக்கக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய வேண்டுதலா இருக்கும். அண்ட் at this time ஹரி சொன்ன மாதிரி prayers to their family, more strength to family, kids, லிவர்பூல் ஃபேன்ஸ், லிவர்பூல் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து நாங்க கண்டோலன்சஸ் தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய முழு சப்போர்ட்டும், எல்லா ஃபேன் பாஸோட முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு டிஃபிகல்ட் பீரியடை கோ த்ரூ பண்றதுல. ஸோ பி பிரேவ், பி ஸ்ட்ராங், அண்ட் லெட்ஸ் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் சீசன். அப்படியே போவோம். ஜோட்டாவோட மெமரிக்கு தான் இந்த சீசனே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்டா. ஏன்னா அந்த லெவலுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கான் பிரீமியர் லீக்ல. ஸோ அது அந்த ஒரு விஷயம் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி திங்ஸ் லைக் திஸ் டோன்ட் ஹேப்பன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது வந்து ரொம்ப கஷ்டம். பேசுறது ஈஸியான விஷயம் கிடையாது. அண்ட் ஐ டோன்ட் லைக் டாக்கிங் அபவுட் இட், ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணும். பட் ஐ வாண்டட் டு சே திஸ் அவுட் பிகாஸ் ஆஃப் லைக் இந்த மாதிரி ஒரு பிளேயர் க்ளோஸா போனதுனால. ஐ ஹோப் தட் வி wouldn't have to talk about this ever again in the future. இந்த மாதிரி எதுவும் நடக்காம அதை பத்தி நம்ம பேசாம இருக்கணுங்கிறது தான் வேண்டுதல். அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் ஹேப்பன்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இது நடந்து முடிஞ்சு அடுத்த ஒரு நம்மளுக்கு எல்லாருக்குமே இவ்வளவு நாளா வந்துட்டு கூடாரத்துக்குள் எட்டிப்பாக்கும் ஒட்டகமாக, ஒரு அறைக்குள் இது உள்ளே ஓடி வரும் யானையாக இருந்த ஒரு விஷயம், அது வந்து இப்ப படார்னு வெடிச்சு பெரிய வந்து செதறிடுச்சு. அடுத்த நாளே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, உங்களுக்கு கண்டோலன்ஸஸ் சொல்றதுலாம் டைம் இல்லடா, இப்ப வந்து நீங்க இது பண்ணுங்கடான்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஒரு ஆர்சனல் ஃபேன்ஸாவே நம்மளுக்கே நிறைய மிக்சட் ஃபீலிங்ஸ், மோர் தென் மிக்சட் ஃபீலிங்ஸ், குவெஸ்டன்ஸ் நிறைய இருக்கிற ஒரு விஷயம். இது கிளப் எப்படி ஆக்ட் பண்ணுச்சு, இதுல வந்து இந்த நேரத்துல வந்து நம்ம என்ன பண்ணினோம், அது என்ன பண்ணிருக்கணுங்கிற மாதிரி. இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் லீகலாவும் இருக்கு. அஃப்கோர்ஸ் இதை வந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
டாக்கிங் அபவுட் தாமஸ் பார்ட்டி. ஸோ தாமஸ் பார்ட்டி இன்சிடென்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு என்கிட்ட வந்து கேட்டாங்க முன்னாடியே வந்துட்டு. நான் சொன்னது இதுதான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ அவன் மேல இருக்கிற ப்ரூஃப் எதுவுமே கன்க்ளூசிவா வெளியே வரல. அக்யூசேஷன்ஸ் இருந்துச்சு, பட் ப்ரூஃப் எதுவுமே கன்க்ளூசிவா வெளியே வரல. லா படி இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி. நான் இப்போ இதை சொன்னேன்னா கண்டிப்பா தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு தெரியும். நான் இருந்தும் சொல்றேன், இதுதான் லா, இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால வந்துட்டு பார்ட்டி தப்பு பண்ணினானா உண்மையா இல்ல பண்ணலையா அப்ப அதை பத்தி ஒரு டெசிஷன் எடுக்கிற நிலைமையில நான் இல்ல. அதுல வந்து அதே மாதிரி தான் கிளப்பும் வந்துட்டு, ஏன்னா நிறைய விஷயங்கள் நடுவில் வந்துச்சு. இந்த மாதிரி கிளப் வந்துட்டு 7 தடவை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த 7 தடவை வந்து அரெஸ்ட் பண்ணப்ப கிளப் வந்து பெயில் அவுட் பண்ணாங்க அப்படின்னு. அது எல்லாமே சார்ஜ் ஒரு மாதிரி இல்லாம அலகேஷன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் யூகேல இருக்கிற லேபர் லாஸ் படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ அந்த அந்த அவனை ஒரு எம்ப்ளாயியா ட்ரீட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ஆர்கனைசேஷனுடைய வேலை. ப்ரொடெக்ட் இன் த சென்ஸ் அவனை சஸ்பெண்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயம் வரைக்கும் எனக்கு பர்சனலா இதுதான் ரூல், இதை தாண்டி நம்ம பண்ணியிருக்க முடியாது. இன்கேஸ் நம்ம வந்து ஒரு மெண்டி கேஸ் மாதிரியோ இல்லாட்டி ஒரு வேற ஒரு பிளேயர் கேஸ் மாதிரி, ஏன்னா இப்போ ஒரு ஆடம் ஜான்சன் அவனை வந்து எஃப்ஏவே சார்ஜ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒரு சிகுட்சனா இருக்கணும், அவனுக்கு வந்து சார்ஜஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதுவே ஆச்சு. பார்ட்டிக்கு வந்து இன்னுமே வந்து அந்த விஷயம் வந்து ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ இன்னுமே வந்துட்டு கன்க்ளூசிவ் ப்ரூஃப், கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் அவனை வந்து கில்ட்டியா சொல்றதுக்கு லா படி எதுவும் வெளியே வரல. பட் ஆனால் அந்த மாரல் ஆங்கிள்னு ஒன்று இருக்கு. அந்த மாரல் ஆங்கிள் எனக்கு இவங்க கிளப் வந்து அவனை சஸ்பெண்ட் பண்ணாம இருந்தது கூட பிரச்சனை இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னு யோசிச்சு அதை இவ்வளவு நாள் டீல் பண்ணி ஆல் ஆஃப் அ சடன் அது 1 வீக்ல இவன் சார்ஜஸ் கண்டிப்பா வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாறினதுதான் எனக்கு வந்து கிளப் மேல அவங்க என்ன பண்றாங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காவே வந்துச்சு. அந்த பிகாஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு யோசிக்க ஓகே நான் இந்த ஒரு ஆங்கிள் யோசிக்கிறேன், அதுக்கு இது ஆன்சரா கிடைக்குது, இதுதான் லீகல் லாஸ், இது பண்ண முடியாது எல்லாமே நான் யோசிச்சு முடிச்சுட்டு ஒரு ஒரு கன்வின்ஸ் ஆகிற பாயிண்ட்டுக்கு வர்றப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் தாட் திருப்பி வந்துச்சு. இது இப்ப பண்ணினீங்கன்னா நீங்க வந்து பேசிக்கலி உனக்கு ஒரு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் தானே பாக்குறீங்க. அப்ப நீங்க கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இது ஒரு இது கண்டினியூ ஆகுமா ஆகாதா, இது ஒரு ரிஸ்கா இல்லையா, இந்த மாதிரி எதுவுமே நீங்க யோசிக்காம தானே உள்ள போடுறீங்க. கடைசியில தானே டிசிஷன் எடுத்தீங்க. ஸோ இதுல எனக்கு வந்து நிறைய கிளப் வந்துட்டு ஈஸியா சொல்லுவாங்க, இது எங்க பிளேயர் கிடையாது, நாங்க எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ரிலீஸும் பண்ணிருக்காங்க. பட் இந்த ஓவராலான விஷயம் மண்டே வந்து எனக்கு மறுபடியும் இது வந்து அடுத்த நாள் 2வது நாள் ஆல்ரெடி ஜோட்டா நியூஸ் இருந்துச்சு, 2வது நாள் இந்த நியூஸ் வேற. எனக்கு வந்து ட்விட்டரை விடுங்க, ட்விட்டர்ல வந்துட்டு இதை வச்சுட்டு எல்லாரும் கடிக்க தான் போறாங்க, அது வந்து ஒரு விஷயம் இல்லை. பட் அதை தாண்டி நான் சப்போர்ட் பண்ற கிளப் நான் எதுக்காக சப்போர்ட் பண்றேனோ அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுங்கிறப்போ எனக்கு வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த பிலீஃப் சிஸ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிலீஃப் சிஸ்டமே வந்து எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து ஷேட்டர் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுதான் மெயினான பாயிண்ட். எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல, அதான் இவ்வளவு சுத்தியா சொல்றேன் நான். இது வந்து இது எங்க இருந்து வந்து மாறுது, எங்க இருந்து வந்து வருது, இது எப்படி வந்து கண்டினியூ பண்ணலான்னு பண்றாங்க இந்த நியூஸ். அதுவும் தெரிஞ்சு கரெக்டா ஒரு 5 நாள் முன்னாடி இல்ல பார்ட்டியை விட போறோம். ஏன்னா நம்ம பார்த்த அந்த போட்டோ பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு, அவன் வந்து ஜிம்ல வந்து கேப்ரியல் மக்லேஸோட போட்டோ போட்டதெல்லாம். இது இது ஒரு பாசிட்டிவ் கன்க்ளூஷன் ஃபார் த பிளேயர் அண்ட் த கிளப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரிசர்விங் த பிளேயர். அந்த சைட்ல போயிட்டு இருக்கிறப்ப படார்னு சிச்சுவேஷன் ஷிஃப்ட் ஆனது வந்துட்டு எனக்கு அந்த மென்டலி அதனால ப்ராசஸே பண்ண முடியல. ஆகாஷ், உன்னோட ஒப்பீனியன் இதுல இந்த ஹோல் சினாரியோல? இது வந்து எனக்கு ஆக்சுவலா ஆனஸ்ட் வந்து ஆர்சனலை சப்போர்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து சொன்ன மாதிரி ஒரு கிளாஸியான கிளப், வேல்யூ இருக்கிற கிளப். அது எல்லா கிளப்ஸும் அந்த வேல்யூ இருக்காது. அந்த வந்து லைக் 2011 வந்து பார்சிலோனா ஆர்சனல் பார்த்து தான் போல பார்க்குறேன். அதுல மோஸ்ட் நான் வந்து பர்சனலி பண்ணது ஆர்சனல் அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த ஒரு ஈவெண்ட்ஸ்னால ஓகே இது வந்து 2 விஷயம் நீங்க சொன்ன மாதிரி. ஒண்ணு வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து ட்ரை பண்ண, அதே ஒரு பெரிய பேப்னிங்கான டெசிஷன். இந்த மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒண்ணு தெரிஞ்சுட்டும் அதுக்கு பண்ணது. 2வது இந்த மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, நடக்கலாம், ஏன் நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ரவுட் வெளியில அனுப்பவே நம்ம ட்ரை பண்ணல. எனக்கு இது எனக்கு புரியவே இல்லை. இப்போ வந்து 2022 இருந்து போயிட்டு இருக்கு, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. 3 வருஷமா கூட ஏன் நீ வந்து இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 18 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து அவன் வெளியில கிளம்பினான். போன சம்மர்ல வந்து அவனை வித்துட்டோம். இந்த சம்மர் இப்ப ஜூன்ல தான் வந்து அவனை பத்தி தெரியுதுன்னா நமக்கு ஒண்ணுமே தெரிய போறது இல்லை. ஏன்னா வி சோல்டு. இப்போ எல்லாமே தெரிஞ்சு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனும் வந்து ஆஃபர் பண்ணி ப்ராபப்ளி அவன் சைன் பண்ணிருப்பான்.
கண்டிப்பா கண்டிப்பா ப்ராபபிலிட்டி 90%. ஆல்ரெடி நம்மலாம் பேசினபடி ஓகே அவன் இருக்கதான் போறாங்கிறது நியூஸ் வந்து ஓவரால் பாசிட்டிவா தான் இருந்தது. அப்படியே அவ ஃபிளிப் சைட் பண்ணிட்டு இந்த நியூஸ் வந்தோடனே இப்ப பேக் அடிக்கிறதுங்கிறது இது கிளப்புக்கோட இமேஜுக்கு வந்து டசன்ட் லுக் குட். இது வந்து ஓகே அவன் கிளப்பை விட்டு போயிட்டான், இங்க நான் எதுவும் கமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றது அது கிளப்போட ஸ்மார்ட்ஃபுல் அந்த கிரிமினலான ஆன்சரா இருக்கலாம். பட் வந்து ஒரு ஃபேன் பேஸுக்குங்கிறது ஒரு ஆர்சனல் சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து ஒரு வேல்யூஸ் எல்லாருமே கம்பீரமா பேசிட்டு இருந்தோம். லண்டன்ல எங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கு, பிரீமியர் லீக்ல ஒரு வேல்யூ கிளாசி இருக்கு ட்ரெடிஷன் ஹெரிட்டேஜ்னு பேசிட்டு இருந்து பலார்னு வந்து பேசிட்டு இந்த இருந்தோம். ஒரு ஒரு விஷயத்தால வந்துட்டு அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி இடிச்சு விட்டா மாதிரி இருந்துச்சு எனக்கு. இல்ல அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய பேப்லிங் என்னன்னா எக்ஸ்டென்ஷன். அதுக்கு முன்னாடி வந்து ஏன் நீ வந்து அவனை மூவ் பண்ண ட்ரை பண்ணல? 3 வருஷமா அவன் மேல கேஸ். ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜான்வரி பாயிண்ட் ஆஃப் வியூ நீ எப்படி லீக் ஜெயிக்க போகுது நான் ஷுட் மூவ்மா அட்லீஸ்ட் ஒரு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து ஒரு இவ்வளவு தூரம் விட்டது தப்பு, பிளஸ் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் ஓபன் பண்ணது தப்பு. தப்பு. அது அதுதான் ஸ்போர்ட்டிங் எனக்கு பாயிண்ட் வந்து ஆஃப் வியூ இன்னும் நீனு வித்திருக்கலாம், விக்கிற ஃபைன். பட் ஆனா நீ அந்த இதெல்லாம் தாண்டி நீ மறுபடி கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் ஓபன் பண்ணி அவனை வச்சுக்கணும்னு பாக்குற பத்தியா இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்பவும் எனக்கு அதுதான் வந்து நீனு ஆர்டேட்டா மேல எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. நீ அவ்வளவு பேசுற, உனக்கு எல்லாமே தெரியும், நீ வந்து அவ்வளவு பேசுற, அவ்வளவு பண்ற, எல்லாமே பண்ணிட்டு இருக்க. பட் ஏன் இந்த விஷயத்துல நீ மூவ் பண்ணல? ஓகே இது இருந்தா ரிஸ்க் லாங் டேர்ம் பொறுத்து வராதுன்னு நீ வந்து எல்லா பிளேயர் அபோமியாங் வந்து ஒரு லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியில அனுப்பிச்சா இவன் வந்து ஏன் வந்து ஓகே இவன் மேல ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு பிரச்சனை இருக்கு, ஓகே வி ஹேவ் டு ட்ரை டு மூவ் ஹிம் ஆன். இந்த ரீசன் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லாம ஓகே ரீசன் இருந்தா வி ஹேவ் டு மூவ் ஹிம் ஆன், இல்லாட்டி இந்த முடிஞ்சோன்னா கான்ட்ராக்டோட அனுப்பிச்சிடணும். ஏன்னா இதுதான் வந்து கிளப்புக்கு வந்து நல்லது, நமக்கும் நல்லது அப்படிங்கறது ஏன் அவன் தாட் ப்ராசஸ் யோசிக்கல? அபமியாங்க்கு அவ்வளவு ஒரு 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 ஓகே சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பண்ணி தான் அவனை மூவ் பண்ணான். பட் அது டசன்ட் மேட்டர். பட் அது ஒரு வந்து ஒரு அது ஒரு டிசிப்ளினரி டிஸ்சார்ஜ்னா அப்ப இது இருந்தது. அப்போ இது வந்து அது ஒரு 100% மேலதான். ஸோ இது வந்து ஆர்டெட்டா ஒரு லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி ஹேண்ட்லிங் பிளேயர்ஸ் வந்து இட் ஹாஸ் டு சேஞ்ச். இது யாரா இருந்தாலும் சரி, அது வந்து அவன் எந்த ஸ்டார் பிளேயரா இருந்தாலும் சரி, உனக்கு வந்து உன்னோட டிசிப்ளின் உன்னோட வேல்யூஸ்ல வரலன்னா நீ மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இது அவன் பார்ட்டிக்கு ஃபாலோ பண்ணவே இல்லை. பெரிய பேப்பிங், அவனுக்கு பெரிய பிளாக் மார்க் தான் இருக்கு. இது அவன் வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இது வந்திருந்ததுன்னா பெரிய பிளாக் மார்க் ஆயிருப்பான். ஐயோ வந்திருந்தா முடிஞ்சிருக்கும், புதைச்சிருப்பானுங்க. கண்டிப்பா வந்து அவன் ப்ரெஷர் பண்ணி அவன் ரிசைன் பண்ற அளவுக்கு போயிருப்பான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வந்து அவன் வந்து கொஞ்சமாச்சும் யோசிக்கணும் கோயிங் ஃபார்வர்ட். ஏதாவது பிரச்சனைனா டக்குனு மூவ் பண்ணிடணும். இது வந்து இவ்வளவு நாள் இழுத்தரிச்சு 3 வருஷம் இழுத்தரிச்சது வந்து அது கிளப்போட மிஸ்டேக் பிளஸ் ஆர்டேட்டோட மிஸ்டேக் தான். இதுல ஒன்னும் ஆச்சரியப்படுறது ஒண்ணுமே கிடையாது. பெரிய பேப்லிங் டெசிஷன். நான் ஆர்சனல் ஃபேன் ஆனதுக்கு அப்புறம் அது பெரிய எம்பாரசிங் டிசிஷன். கண்டிப்பா நான் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பா. யா ஹரி, எனிதிங் டு ஆட் ஆன்? நான் வந்து ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். என்னோட மேனேஜர் மிக்கேல் சொல்ற மாதிரி I will not speak about any player that is not in my club. நன்றி. Okay, I think that says a lot actually. சொல்லு. நீங்க அடுத்த டாபிக் நீங்க வந்து போலாம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க. தப்பு ரைட்டு வந்து கண்டிப்பா எல்லாம் பேசலாம், தப்பு இல்லை. பட் ஒரு கிளப் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து லீகல் அட்வைஸ் கண்டிப்பா எடுத்து தான் நடந்திருக்கும். ஸோ அவங்க லீகல் அட்வைஸ் படி தான் அவங்க போயிருக்காங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் நம்ம மாரல் வேல்யூ பற்றி பேசலாம். பட் அகெயின் இட்ஸ் ஸ்டில் இன் த பொசிஷன் ஆஃப் லைக் எப்படி சொல்றது, கேஸ் ஓடிட்டு தான் இருக்கு, ஒன்றும் வெர்டிக் வரல. பட் அகெயின் கிளப் என்ன பண்ணணுமோ அவங்க லீகல் அட்வைஸ் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. தேங்க் காட் ஹீ இஸ் நாட் அவர் பிளேயர் எனிமோ. அவர் வந்து நம்மளோட பிளேயர் இல்லை. சந்தோஷம். நல்ல டைம்ல வந்து கரெக்டான டைம்ல கரெக்டான சுச்சுவேஷன்ல வந்து நம்ம விலகிட்டோம். நல்லது. என்னோட மேனேஜர் சொல்ற மாதிரி we will not speak about any player that is not in our club. நன்றி, வணக்கம். அது இது முன்னாடி நான் ஆக்சுவலா ஒரு தடவை நாங்க வந்து ரிவ்யூ பண்றப்ப எந்த ஒரு மேட்ச் ஆக்சுவலா நம்ம வந்து ஸ்பெயின்ல போய் சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் விளையாடணும். அந்த மேட்சுக்கு முன்னாடி தான் வந்து நானும் தமிழ் ஃபுட்பால் பாட்காஸ்டோட ஹேமந்தும் அந்த மேட்சை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த மேட்சை பத்தி பேசுறப்ப ஹி ஆஸ்க் மீ தி சேம் கொஸ்டின், ப்ரோ நாளைக்கு அவன் வந்து போவான்னு நினைக்கிறீங்களா, அதை இதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? நான் அப்பவும் தான் சொன்னேன், எனக்கு வந்து பர்சனலா பாக்குறப்ப அலிகேஷன்ஸ் மட்டும் தான் தெரியுதே தவிர்த்து ஒரு எவிடன்ஸ் நான் எதுவுமே பார்க்கல. அதுக்குன்னு வந்துட்டு அந்த அலிகேஷன்ஸை நம்ம சும்மா விட்டுற முடியாது. ஏன்னா இது ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஒண்டி வந்தது கிடையாது, பல பெண்கள் கிட்ட இருந்து வந்திருக்கிற ஒரு விஷயம். 2-3 பெண்கள். ஆமா ஆமா ஆமா, அதுதான் வந்து இங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய பிளாக். இப்போ ஒரு பொண்ணு இப்ப நெய்மார் ரேஷியோல மாட்டின மாதிரி நெய்மாருக்கு வந்து ஒரு பொண்ணு அவனை இது பண்ணி அதை வந்து அந்த கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் வராம he got back to football, which is also another example on one side. ஆர் இப்ப நம்ம வந்து இப்ப கிரீன்வுட்டை பத்தி பேசுறோம்னா கிரீன்வுட்
நாட் தட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் இட், பட் கிரீன்வுட் பத்தி வர்றப்ப கன்க்ளூசிவான பயங்கர எவிடன்ஸ் வந்து அந்த பொண்ணு அவன் பேசுறது அவன் இது எல்லாமே அந்த பொண்ணு கொடுத்துருச்சு. இந்த சைட்ல நமக்கு வந்து எவிடன்ஸ்னு இவங்க வந்து பிரசென்ட் பண்ணது இல்ல, 7 தடவை அவனை கூப்பிட்டு பேசுறாங்க, ஒவ்வொரு தடவையும் பண்றாங்கன்னா எவிடன்ஸ் கன்க்ளூசிவா இல்ல. ஆக்ட் ப்ராபப்ளி நடந்திருக்கலாம், ஆனா எவிடன்ஸ் இல்லாதப்ப லால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட் டசன்ட் ஒர்க் தட் வே. அதுதான் வந்து லைக் அவங்க எவிடன்ஸ் தான் பார்க்க போகுதுல்ல. ஆனா இப்ப நம்ம சொன்ன மாதிரி மாரல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இவ்வளவு பேர் வந்தது, ஒரு 3 பொண்ணுகள் வந்து பண்றாங்கன்னா அங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஒரு சினாரியாவும் இருக்கு கண்டிப்பா, நம்ம எவ்வளவுதான் வந்து ப்ரூஃப் இல்லைன்னு சொன்னாலும். ஃபார் மீ அட் திஸ் பாயிண்ட் எனக்கு வந்து கிளப் வந்து இதை பத்தி பேச மாட்டாங்க, ஆனா இதுல என்ன நடந்ததுங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா ஃபேன்ஸுக்கு வந்துட்டு இது வந்து ஸ்டில் லெஃப்ட், நீ ஏன் இந்த டிசிஷன் எடுத்த, ஏன் இது பண்ணது, லீகலை தாண்டி இந்த எக்ஸ்டென்ஷன் ஏன் பண்ண, முன்னாடியே அவனை ஏன் தள்ளி விடல, ஏன் ஒரு பாயிண்ட்ல கூட அவனால வந்து அனுப்ப வைக்க முடியலையா, இல்ல இதுல வந்து நிஜமாவே எதுவும் இல்லையாங்கிற இந்த ஒரு குழப்பத்துல இருந்து வந்து நமக்கு கண்டிப்பா வந்து ஒரு இது தேவை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வி ப்ரே தட் ஜஸ்டிஸ் இஸ் கரெக்டான ஜஸ்டிஸ். அது யார் சைட்ல இருந்தாலுமே அது வந்து இப்ப அந்த பெண்கள் சைட்ல வந்துட்டு கன்க்ளூசிவான எவிடன்ஸ் வந்துட்டு அது கரெக்டா போக முடிஞ்சுதா அப்படின்னா பார்ட்டிக்கு இதுவாகணும். அதே இல்ல அப்படி வரலன்னா பார்ட்டி வந்து வெளியே வரணும். ஆர் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இல்ல பட் நிஜமாவே ஆக்ட் இருந்ததுன்னா அதுக்கு நேச்சரே ஒரு ப்ராபப்ளி ஒரு வே வச்சிருக்கும் அவனை வந்துட்டு பனிஷ் பண்றதுக்கு. இந்த மாதிரி நிஜமான சிச்சுவேஷன்ல he won't go unpunished if he is guilty in what way, one way or the other. அதுதான் இந்த ஒரு கன்க்ளூஷன் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த கிளப் வந்து இந்த ஓவரால் சிச்சுவேஷனை ஒழுங்கா டீல் பண்ணல, அதுதான் உண்மை. அது வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் அடுத்த தடவை பெட்டரா டீல் பண்ணுவாங்க கூட நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அடுத்த தடவை வரவே கூடாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இதுக்கு தான் நம்ம போகணும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இனி இருக்கணும். அண்ட் ஹோப்ஃபுல்லி அப்படி இருப்போங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ உங்களுடைய தாட்ஸ் என்ன இதை பத்திங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ சொல்லணும்னா 3 பேருமே நாங்க ஒரு விதத்துல டிசப்பாயிண்டடா தான் இருக்கோம். அந்த டிசப்பாயின்மெண்ட்டை வேற வேற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணோம், அது அவ்வளவுதான். அதுதான் வந்து இப்போதைக்கு எங்களுடைய தாட். அண்ட் ஐ திங்க் ஆல் ஆஃப் ஆர்சனல் ஃபேன் பேஸ் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ரெசனேட் பண்ணுவீங்க. எல்லாராலையுமே வந்து 100% பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்ல முடியாது, ஆனா முக்கால்வாசி பேர் மோஸ்ட்லி அவன் கில்ட்டி, கிளப் பண்ணின தப்புங்கிற ஒரு ஆங்கிள் தான் எல்லாருமே வந்து போயிட்டு இருக்காங்க, கில்ட்டியோ இல்லையோ. ஸோ உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம போட்டுக்கவே கூடாது, அதுதான் என்னுடைய பெரிய வேண்டுதல். ஓகே, ஸோ இந்த 2 பெரிய விஷயம் அப்படியே வந்து நம்மள வந்துட்டு எப்படி சொல்றது சிங்க் பண்ண ஒரு விஷயம் இருக்கிற நேரத்துல இதெல்லாம் பத்தாது, நீ ஆல்ரெடி வந்து கீழே சிங்க் ஆயிட்டு தான் இருக்க, உன் காலில் இன்னும் ஒரு 100 கிலோ கட்டி விட்டு ஃபாஸ்டா சிங்க் பண்ண விடுறேங்கிற மாதிரி நோனி மடுவேக்கோட டாக்ஸை தந்துருக்காங்க. அதாவது வந்து நம்ம ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு வந்து எப்பயுமே அது ஒரு ஸ்டாண்டர்டா நடக்கும். ஒரு விண்டோ தொடங்குறப்போ பெரிய ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு டேய் அவன் எவ்வளோ இவன் எவ்வளோ, நம்ம இவனை வாங்க முடியும் அவனை வாங்க முடியும்னு சொல்லிட்டு எவெல்லாம் ட்வீட் போடுறானோ எல்லா ட்வீட்டையும் பார்த்து நம்மளே மைண்டுக்குள்ள ஃபார்மேஷன் எல்லாம் போட்டு வச்சுட்டு ஏய் திஸ் 11 ஹூ கேன் பீட் அஸ் எல்லாமே போட்டு அப்படி வந்து ஒரு கனவு கோட்டை கட்டி வச்சுப்போம். ஐ திங்க் இட்ஸ் காமன் ஃபார் ஆல் ஃபுட்பால் ஃபேன்ஸ். பட் அந்த விஷயம் நடக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் செஸ்கோ பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சு, செஸ்கோ போக முடியாதனால நம்ம வந்துட்டு கியோக்கரஸ் போறோம்னு சொல்லிட்டு கொடுத்த ரீசனிங் எனக்கு வந்து வேலிடா தெரிஞ்சிச்சு. அதுக்குன்னு கியோக்கரஸ் வந்துட்டு ஃபுல்லி வந்து நம்மளுக்கு தேவையான ஆளான்னு கேட்டா ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு கியோக்கரஸ் மேல நம்பிக்கை இல்லை. இதுதான் என்னுடைய இது, நான் இப்பவே சொல்லிடுறேன், எனக்கு கியோக்கரஸ் மேல நம்பிக்கை கிடையாது. அண்ட் அவன் சொக்காயை மாற்றுற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்காது. சொக்காயை மாட்டினான்னா அவன் தான் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் இந்த வேர்ல்டு. அதுதான் என்னுடைய மென்டாலிட்டி. நான் ஆடுறப்போ நான் இப்படிதான் யோசிப்பேன். அவன் சொக்காயை மாட்டான்னா 100% நம்ம சப்போர்ட் அவனுக்கு தான். he becomes automatically becomes the best striker in the world. ஸோ அதை தாண்டி போயிட்டு இருக்கிறப்ப அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஜுபிமெண்டி முடிஞ்சிடுச்சு, நார்கார்ட் முடிய போகுது, கெப்பா முடிஞ்சிடுச்சு, இதெல்லாம் இருக்கிறப்போ நோனி மடுவைக்கு ஏன்னா எஸ்ஏ ரொட்ரிகோ அப்படியெல்லாம் வந்து கனவு காட்டினாங்க. ஹரியெல்லாம் வந்து அப்படியே அந்த விஜயகாந்த் மீம்ல வர மாதிரி எஸ்ஏ அப்படி கையை வச்சுட்டு எஸ்ஏ வந்தா அது பண்ணுவான் இது பண்ணுவான் சிரிச்சு சந்தோஷமா இருந்தாரு அது. பட் ஆனா அது எல்லாத்தையுமே சுத்தி போடுற மாதிரி இப்ப நோனி மடுவைக்கு நாங்க 40 மில்லியன்ல வேல்யூ பண்றோம், நீங்க 55 மில்லியன் சொல்றீங்க அப்படின்னு செல்சி சொல்லிட்டு அது வந்து ஒரு மாதிரியான ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு சிக்கலான சிச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஆனா இது இப்ப போற போக்க பார்த்தா என்ன சொல்றாங்க, மடுவேக்க நடந்தா எஸ்ஏ நடக்காது, ரொட்ரிகோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா மொத்தமா 2 அட்டாக்கிங் சைனிங் பண்ணுவாங்க. அது வந்து ஒன்னு வந்து கியோக்கரஸ் அப்படி இல்லாட்டி அண்ட் அதர் ஒன் வந்து மடுவேக்கே. அண்ட் கியோக்கரஸ் ஃபெயில் ஆச்சுன்னா வாட்கின்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கு சிச்சுவேஷன். ஸோ நஹரி உங்ககிட்ட வந்து நான் அடுத்து வரேன். ஃபர்ஸ்ட் ஆகாஷ், ஹோல் டிரான்ஸ்ஃபர் சிச்சுவேஷன் ஏதாச்சும் புதுசா இல்ல சேம் ஓல் மாதிரி தான் இருக்கு அவனுக்கு? மடுவேக்கு ஆன்சர் வந்து பிரிட்டி பேஃப்லிங், சரியான புவர் ஆக்சுவலா. இது வந்து எனக்கு ஒரு விஷயம் புரியல. அதாவது சாக்காக்கு பேக்கப் வேணும், அதெல்லாம் வாஸ்தவம் தான்.
ஒரு காம்படிஷன் வேணும், காம்படிஷன் இல்ல பேக்கப் வேணும், ரொட்டேஷனல் ஆப்ஷன் வேணும் கிடைக்கும். பட் ஆனா ஒரு செல்சி பிளேயர் ஒரு ஒரு பிளேயர் ஒரு 35 to 40 மில்லியன் யூரோஸுக்கு வாங்கின பிளேயர் 2 சீசன்ஸ் முன்னாடி இப்ப வந்து அதாவது ஆந்தனி எல்லாம் 55 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு போயிருக்கான் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நியூ காசலுக்கு. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும், பிரீமியர் லீக்ல இருந்து போக கூடாது, போனா செல்சி கிட்ட இருந்து போக கூடாது. இந்த மூளையெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா மடுவேக்கு ஷார்ட் லிஸ்டே வந்திருக்க மாட்டான். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் வந்து ரைட் விங்ல ஏதோ பெரிய அயன் டிராபன் மாதிரி பில்டப் கொடுத்துட்டு அவன் லெஃப்ட்லயும் ஆடுவான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அதாவது ஒரு அதாவது tactical- ரைட் விங்லயே ஆட்டி தள்ளிடுவாரு அவரு. அப்படியே ஆமா. லெஃப்ட் விங்ல போட்டா பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இல்ல, அங்க பேசுறதெல்லாம். அந்த அளவுக்கு ஒரு பில்டப் இருக்கு. எனக்கு புரியல. அவன் வந்து செல்சிலேயே ஸ்டார்ட் பண்றது கிடையாது. ஏன்னா அவன் செட்டில் ரைட் விங்கரே கிடையாது. ஓல் பால்மர் தான் ஒரு மாதிரி ரைட் சைட்ல இருந்து இன்சைட் பவர் மாதிரி ஆடுறான். அவன் வந்து இதுக்கும் அவுட் அண்ட் அவுட் ரைட் விங்கர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றான். அவன் ஸ்டார்ட் பண்றதே கிடையாது. அவன் பேக்கப் லெஃப்ட்லயும் ஆடுறான், ரைட்லயும் ஆடுறான். எனக்கு என்ன புரியலன்னா, நமக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. எனக்கு 50-40 கண்டிப்பா செல்சி 50 மில்லியன் கம்மியா விற்கவே மாட்டான். அது வெரி ஷுர். அவனுக்கு வந்து அவனுக்கு ரெப்புடேஷன் இருக்கு, அவனுக்கு விற்கிற சான்ஸே கிடையாது. தேர் ஹாப்பி டு ஹோல்ட் ஆன் விற்க முடியல. நமக்கு வந்து டெஸ்பிரேஷன்ல வந்து அட்லீஸ்ட் எதுவும் இருந்தா நான் கன்ஃபார்மா சொல்லிடுவேன் 50 மில்லியன் கொடுத்துருவாங்க. போயிடுவான். ஐயா 50 மில்லியன் ஏன் பண்ண 60 மில்லியன் கொடுக்குறேன் வாங்கிக்கப்பா அப்படின்னு. ஆமா, எக்ஸ்ட்ராவே கொடுக்குறோம். செஸ்கோவுக்கு சொன்னாங்க யூ ஹேவ் டு கீப் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் லைப்சிக்னு சொல்லிட்டு அதே 90 மில்லியன் யூரோஸ் தான் இப்ப கேக்குறாங்க. என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். பட் வந்து இது வந்து எனக்கு பிரிட்டி புவர் டிரான்ஸ்ஃபர். அதுவும் நம்ம 30 என்ன பொறுத்தவரை 30 மில்லியனுக்கு மேல 35 மில்லியனுக்கு மேல ஒரு ரைட் விங் ரொட்டேஷனல் பேக்கப்புக்கு வந்து கொடுக்கறதுங்கிறது பிரிட்டி புவர். அண்ட் இப் வி பே அரௌண்ட் 50 மில்லியன் அவன் தான் லெஃப்ட் விங்கர். மார்டினெல்லி ட்ரோசார்ட் சேவ் பண்ணுவான். மடுவேக்கே வந்து தேர்ட் சாய்ஸ் லெஃப்ட் விங்கர், ரைட் சைடு பேக்கப் ஸ்டார்ட். இது வந்து விண்டோ ஆரம்பிச்சதுக்கும் இப்ப ப்ரொஜெக்ட் ஆகி போறதுக்கும் டிபிக்கல் ஆஸ்டன் தான். இது வந்து ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எசேவும் வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். நானரி இஸ் கோயிங் டு ஸ்டே ப்ராபபிலி. இல்ல இது இப்ப வந்து இதெல்லாம் போட்டிருக்கான். அவன் என்னது கொஞ்சம் ரிலையபிள் சோர்சஸ் வந்துட்டு இந்த கார்டியன்ல, ஆமா கார்டியன் முன்னாடி இப்ப நம்மளுக்கு ரிலையபிளாவே இல்லையே கார்டியன் ஆக்சுவலா. இல்ல லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. நானரியா நோடிகார்ட் ஃபார் நம்பர் 8 நம்பர் 10 ரோல். இப்ப மடுவேக்கே வந்தான்னா மடுவேக்கேன் சாக்கா இந்த மார்டினெல்லி ட்ரோசார்ட். அன்லஸ் மார்டினெல்லி வெளியே போகணும், இல்ல நானரி வெளியில போனாதான் ஐ திங்க் வந்து எஸ்ஏக்கு சான்ஸ் இருக்கு, ஆர் ரொட்ரிகோ சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு நடக்கிற சான்ஸே கிடையாது. ஃபப்ரிசியோ போட்டான்டா, ட்வீட் போட்டான். Arsenal have submitted an initial bid for around 50 million add-ons included for Noni Madueke. வேற நான் ரியாக்ட் பண்ண முடியாது. சரி, ஓகே. எனக்கு இது வந்து நான் ரியாக்டே பண்றேன். எனக்கு வந்து இப்படிதான் இருக்கு. நான் ஹானஸ்டா இப்படி தலை மேல கை வச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கு. 50 மில்லியன் பேக்கேஜ் எனக்கு புரியல. இல்ல மேபி வந்து இது வந்து நம்ம வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டா வந்து செல்சி ஃபேன்ஸோட கிட்ட பேசி இருக்கோம். ஏன்டா நீங்க ஹவர்ட் சைன் பண்ண போய் இதே ரியாக்ஷன் தான்டா இருக்கீங்க. இப்ப நம்ம ஃபேன் பேஸே அவனுக்கு வந்து பிடிக்குது இல்ல. அதே மாதிரி மடுவேக்கே இருக்கலாம். நான் சொன்னேன் வந்து ஹவர்ட்ஸுக்கு சொன்னேன்னா அவன் சாம்பியன்ஸ் லீக் லீட் பண்ணியிருக்கான் செல்சிக்கு. அவன் வந்து கேம் டு கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், இதெல்லாம் பண்ணியிருக்கான். மடுவேக்கேக்கு வந்து அதாவது அந்த ஒரு டீமை வந்து ஒரு 140 பிளேயர் வாங்கியிருக்காங்க 3 வருஷத்துல. அதுல ஒரு பிளேயர் அவன் ஸ்டார்ட் பண்றதே கிடையாது. அவன் பெரிய இம்பாக்டும் கிடையாது. அவன் வந்து எப்படி நீ வந்து எதிர்பார்க்கிற சாக்காக்கு பேக்கப் பண்ணி அவன் இம்பாக்ட் பண்ணுவாங்க? அப்படிலாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. இதுக்கும் ஃபர்ஸ்ட் பிட் 50 மில்லியன். ஃபர்ஸ்ட் பிட் 50 மில்லியன் கஷ்டம். ஆமா தலைவரே, இப்பதான் அதை பாக்குறேன். எக்ஸ்க்ளூசிவ் Arsenal has submitted initial bid for Noni Madueke around 50 million package, adds on included. இல்ல சாரி ஆகாஷ், ஒரே நிமிஷம் ஹரி ப்ரோ. இது பார்த்துட்டு ஸ்போர்ட்டிங் என்ன தெரியுமா பண்ணுவான், நீ 85 மில்லியன் குடியில நீ கிளம்புன்னு தான் சொல்ல போறாங்க நாளைக்கு யோசிச்சு போறப்போ. ஏன்னா எப்படி என்ன க்ளோஸ் பண்ணல, 85 மில்லியன் யூரோஸ் ஆக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் அனுப்ப போறாங்க. மடுவேக்கே 50 மில்லியன் கொடுத்தாங்க. சாரி ப்ரோ. எனக்கு என்ன புரியலனா, நீ ஏன் செல்சி பிளேயரா எடுத்து போடுற? சரி, நம்பர் 1. இன்னொன்னு, நீ எதுக்கு அவனுக்கு 50 மில்லியன் கொடுக்குற? அவன் 50 மில்லியனுக்கு என்ன பண்ணிட்டான் அப்படி? எனக்கு புரியல தலைவரே, எனக்கு புரியல தலைவரே. நீங்க ஏன்டா மடுவேக்கேக்கு போறீங்க? ஒண்ணு எசேக்கு போகணும், இல்ல ரொத்ரிகோக்கு போகணும், இல்ல மொஸ்கேரா வச்சும் முடிங்கடா. டேய் முதல்ல யோகோரஸா முடிங்கடா. ஏன்டா மடுவேக்கேக்கெல்லாம் போறீங்க? ஐயோ லைஃபா என்ன சொல்றதுனே தெரியல ஹானஸ்டா. இதெல்லாம் வந்துட்டு டோட்டலி என்ன சொல்றதுனே தெரியல. 50 மில்லியன் இல்ல இது எப்படி வந்து இல்ல ஃபப்ரிசியோ என்ன போட்டிருக்காங்க பாருங்க, செல்சி வான் மோர் than 50 மில்லியன் பவுண்ட்ஸ் ஃபிக்ஸட் ஆமா. எனக்கு புரியல. இப்ப இவன் தான் வந்து இவன் தான் அவனோட
விங்கர் ஆப்ஷன் தான் இந்த விண்டோ. இது வந்து பெரிய பிரச்சனை. இது வந்து இவன் மட்டும்தான் வந்து ஜியோகரஸ்க்கு அப்புறம் கூட வந்து இன்னொரு விங்கர் சைன் வந்து ஆக்சுவலா விண்டோஸ் பெஸ்ட். அவ்வளவுதான். இந்த விண்டோவும் அவ்வளவுதான், சொதப்பல் தான். நமக்கு தெரியும் லெஃப்ட் விங்கர், ரைட் ஃபூட்டட் லெஃப்ட் விங்கர் தான் கண்டிப்பா வேணும்னு தெரியும். எந்த தைரியத்திலயும் அவன் வந்து ரைட் ஃபூட்டட் லெஃப்ட் விங்கர் போறான். சாக்கா கண்டிப்பா ஃபிட்டா இருந்தா 3000 மினிட்ஸ் ஆட தான் போறான். ப்ராபபிளி எனக்கு மார்டின் அண்ட் ட்ரோசார்ட் ஆட இருந்தா அவங்க ஆட தான் போறாங்க. என்ன சொல்றேன்னு தெரியல. இல்ல இது எனக்கு சீரியஸா என்ன எப்படி சொல்றதுன்னு ஒத்துக்கிட்டானே தெரியல. தெரியல. இது நீ என்ன அந்த யோசனை விங்கருக்கு நீ தெரியுது? இம்புமோ, பேக்கப் விசா வாங்குறேங்கிறவனுக்கு உனக்கு ஜெனுவினாவே ஒரு பேக்கப் தான் வேணும்னா நீ எதுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பேக்கப் வாங்குற? திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் நீ 50 மில்லியன் கொடுறேன்னா ஆமா. நீ ஹவர்ட்ஸ் கொடுத்ததுக்கு 15 மில்லியன் தான் கம்மி. இது ஹவர்ட்ஸ் உன் டீம்ல ஸ்டார்டர். உனக்கு இவன் தான் ஒரே ஆப்ஷனா. இவன் ஹோம் கிரவுண்ட் கோட்டா கூட வரமாட்டான். ஏன்னா 16 வயசுல பிஎஸ்பி போயிட்டான். இவன் ஹோம் கிரவுண்ட் கோட்டால கூட வரமாட்டான். இவன் வந்து இங்கிலீஷ் டாக்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. இவன் அவங்க வந்து எப்படி சொல்றது, வேணான்னு சொல்லிட்டு விடுற ஒரு பிளேயரு. இது முக்கி நம்ம போயிட்டு நான் சொல்லிட்டேன் 40 மில்லியனுக்கு மேல எது கொடுத்து ஒரு பைசா கொடுத்தாலுமே அது வந்து நம்ம தலையில மண்ணாவாரி போடுறதுதான். இவங்க 50 மில்லியன் ஃபர்ஸ்ட் பிட் போடுறாங்கன்னா எனக்கு வந்து சீரியஸா புரியல. எனக்கு இது என்ன லாஜிக், என்ன இல்ல, எனக்கு ஃபங்க்ஷன், என்னமோ சேல்சிக்கும் ஆர்சனலுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு என்ன மணி கனெக்ஷன்? மேட்ச். நம்ம தான் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கோம். வருஷம் காசு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம என்ன நல்ல கனெக்ஷன்? இது என்ன பண்ண போறாங்கன்னா ராட்ரிகோ கண்டிப்பா அவன் போவாங்க. இதான் நடக்க போகுது. ஒரே விஷயம், ராட்ரிகோ போக மாட்டாங்கன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் அவனோட வேஜஸ் தான். செல்சி ஒன்ட் பே தட் வேஜஸ் கண்டிப்பா. அதனால வந்து அது ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்க ஒழிய இது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இனிஷியல் ஆமா. பிட்டே 50 மில்லியன் பவுண்ட்ஸ் தான் கண்டிப்பா இது க்ளோஸ் டு ஹவர்ஸ். இது பிரிட்டி எம்பாரசிங். இது இவ்வளவு பார்த்து எப்படி இல்ல அருண், நான் ஒன்னே சொல்லிக்கிறேன். ஜியோகரஸ் செஸ்கோவுக்கு இவ்வளவு முக்கி இவ்வளவு பேசுனீங்க. இவன் பிரைஸ் கம்மி பண்றதுக்கு நீ இவனுக்கு கிட்ட மட்டும் எதுக்கு போய் காலைல 50 மில்லியன்? எனக்கு இந்த விஷயம் எனக்கு புரியவே இல்லை. இது ஒரு பிளேயரோட லிங்க் ஆகுறப்போ உன்னால அட்லீஸ்ட் கொஞ்சம் யோசிக்க முடியும்ல. ஓகே, இந்த பிளேயர் வந்தானா நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்ணுவான், நம்மள வந்து டீமை வந்து இப்படி இம்ப்ரூவ் பண்ணுவான், அவர் இந்த வேலையை பண்ணுவான், இது பண்ணுவான்னு. எனக்கு மடுவேக்கே வந்து பாசிட்டிவா எதுவுமே பண்ணுவான்னு சொல்ல முடியல. அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு. இல்ல அவனுடைய நான் நான் ஐ டெஸ்ட்ல பார்த்ததும் அவன் வந்து எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணது கிடையாது. ஒரு தடவை கூட என்ன இம்ப்ரெஸ் பண்ணது கிடையாது. நம்மளோட ஒரு கோல் போட்டான். ஆனா அந்த ஒரு கோல் கூட வந்து ஓகே, ஒரு நம்ம 3-0 லீடிங் இருக்கிறப்ப ஒரு கோல் போட்டான் அவன். பட் ஆனா அவன் ஒரு ரைட் விங் பேக்கப் ஆட போறானா, அவன் ஏஜுக்கு அவனுக்கு மினிட்ஸ் தேவை. அவன் மினிட்ஸ் தந்தாதான் அவனால வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியும். சாக்கா 3000 நிமிஷம் ஆடுறப்ப இவன் 1000 நிமிஷம் ஆடி எங்க இம்ப்ரூவ் பண்ண போறான்? லெஃப்ட் விங்ல ஆட போறானா? லெஃப்ட் விங்ல ஆடினா அவன் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவான்? அதுவும் எனக்கு வந்து சொல்ல தெரியல. அவன் வித் ஹோல் பிளேட் எங்க கிராஸ் போடுவானா? அந்த மாதிரி பிளேயரும் கிடையாது. நேச்சுரலி அவன் ரைட் விங்கர். அவனுடைய ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு சில பேர் சண்டை போட்டாங்க கூட. ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா 0.13 எக்ஸ்ஜி வருது அவனுக்கு ஒரு கேமுக்கு. எக்ஸ்ஜி அசிஸ்ட், இப்போ எக்ஸ்பெக்டட் அசிஸ்ட், சாரி எக்ஸ்ஜி அசிஸ்ட் இல்ல எக்ஸ்ஏ, 0.13 பெர் கேம். அப்படின்னா ஒரு 8 கேமுக்கு தான் ஒரு அசிஸ்டே போடுற அளவுக்கு போடுறான். அது அவன் ரைட் விங்ல ஆடுறான், லெஃப்ட் விங்ல ஆடுறான், எதுவா இருந்தாலுமே சரி. அவன் ஓகே ஆப்டெக்ஸ் படி அவன் ரைட் விங்ல ஆடி அவன் லெஃப்ட் விங்ல ஆடி அதனால கம்மியாச்சுன்னே வச்சுப்போம். லெஃப்ட் விங்ல ஆடி அவனுக்கு இவ்வளவு கம்மியா இருக்குன்னா எந்த மைத்துக்கு அவனுக்கு நம்ம போய் இப்படி வந்து ஒரு பிட்டு போடுறோம்? எனக்கு புரியல. இது என்ன லாஜிக், என்ன ஃபங்க்ஷனிங்? இவங்க இல்ல, வந்து என்ன ஃபில் அதாவது பண்ணணும் ட்ரை பண்றாங்க? எனக்கு என்ன புரியலன்னா, நீ ஸ்டெர்லிங்க போன வருஷம் லோன் எடுத்த விட இவன் லோன் எடுத்து போயிடலாம். நீ இந்த வருஷம் வந்து அவனுக்கு லோன் எடுத்தா கூட பரவாயில்ல. நீ மடுவேக்கை லோன் இல்ல எடுக்கிற. ஹரி ப்ரோ, இங்க பாருங்க, அவங்க செல்சி ஆர் நாட் டெஸ்பரேட் டு செல். நம்மள மாதிரி ஒரு முட்டாள் கிளப் வந்து வாங்குவோம்னு தெரியும் அவனுக்கு. அதனாலதான் விவரமா 30 மில்லியனுக்கு வாங்கி வச்சிட்டாங்க 2 வருஷம் முன்னாடி. இந்த மாதிரி தான் செல்சியோட பிசினஸ் மாடல். ஒரு 40 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து பிரீமியர் லீக்ல விற்கிற மாதிரி பிளேயரை வேற லீக்ல இருந்து 25 மில்லியனுக்கு கூப்பிட்டு வந்துட்டு 2 சீசன் மாதிரி நம்மள மாதிரி ஒரு லூஸ் கிளப் வந்து ஒரு 40 மில்லியன் 50 மில்லியன் கொடுக்குற அளவுக்கு தான் வந்து அவனை பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு பாதி பிளேஸ் இப்படிதான் போப்பான். இதுதான் நடக்க போகுது. இல்ல எனக்கு அதான் புரியல. இப்போ பெட்ரோ நெட்டோ வந்து விசிபிளி பெட்டர் பிளேயர், கரெக்டா? விசிபிளி பெட்டர் பிளேயர். ஹி இஸ் ஆல்சோ லைக் எப்படி சொல்றது, ஆன் த பிச்சா இருக்கட்டும், எதுவுமே வந்து அவனுக்கு வந்து நல்ல பெட்டர் பிளேயர். அவனே நம்ம 45 தான் வேல்யூவேட் பண்ணோம். இதுல வந்து எனக்கு எந்த லாஜிக்னே புரியல. நம்ம 50 மில்லியன் வந்துட்டு இன்க்ளூடிங் ஆட் ஆன் சப்மிட் பண்றது. அவன் 55 அவன் கேட்கதான் செய்வான். 55 மில்லியன் நம்ம 50 மில்லியன் கொடுக்குறோங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 5 மில்லியன் கேட்கதான் செய்வான் நடுவாந்திரமா முடிக்கிறதுக்கு. எந்த லாஜிக்ல இதெல்லாம் பண்றோம்? எனக்கு வந்து இல்ல நம்ம பார்க்காத ஃபுட்பால் வேற ஏதாச்சும் அவங்க எல்லாம் சேர்ந்து பாக்குறாங்களா? எனக்கு எதுவுமே புரியல. இதனால வந்து இல்ல, என்ன இது எப்படி இம்பாக்ட் ஆகும்? ஆர்த்திதாவும் பெர்த்தாவும் ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அதுவும் எனக்கு பெர்த்தாலாம் எப்படி அதுதான் புரியல. ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அவங்க தான் வந்து புஷ் பண்ற மாதிரி. இது வந்து
மாறிடும்னு வெயிட் பண்றப்ப இது எதுவுமே மாறாதுடா. இல்ல நீங்க முட்டாள்தனமா தானா நாங்க ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்போம் இந்த மாதிரி ஏன்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து சொன்ன முதல்லயே இந்த சம்மர் விண்டோல நம்ம என்ன பண்றோமோ அதை வச்சுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸா கிளாரிட்டியே கிடைக்கும். இந்த கிளப் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சைனிங் வந்து நம்ம வந்து நல்லா பண்ணி ஓகேடா நம்ம வந்து கம்பீட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ரோட்ல தான் போறோங்கிறத சொல்ற மாதிரி இருந்தாலுமே ஆல் ஆஃப் அ சடன் இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர் நியூஸ் வந்து இல்ல நாங்க மாறவே இல்லை, நாங்க முதல்ல இருந்தே இப்படிதான் இருக்கோம், நாங்க மாறலாம் மாட்டோம், இப்படிதான் எல்லா வேலையும் பண்ணுவோம்னு சொல்ற மாதிரி தான் இவங்க செய்யறாங்க. ஐ டோட்டலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் பிஹைண்ட் திஸ். ரொட்ரிகோ எஸ்ஏ பத்திலாம் பேசுறதுக்கே வேஸ்ட் தலைவர். அதுக்கப்புறம் அதுதான் சொல்றேனே, எனக்கு நான் பேசணும் இப்போ. அதுதான் இப்போ ஒரு ரொட்ரிகோ எஸ்ஏ வந்தா நீ வந்து எஸ்ஏக்கு போட்டனா நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓகே எஸ்ஏக்கு போறாங்க அப்படின்னு பேசலாம். ஹரி எஸ்ஏ வந்தானா இப்படி இம்ப்ரூவ் பண்ணுவான் டீம், இந்த இதான் நம்ம லேக் பண்றோம், இதெல்லாம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலையே. நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்றப்போ, நம்ம வந்து நேச்சுரலி இதெல்லாம் பத்தி பேசி இம்பாக்ட் எல்லாம் பத்தி பேசலாம், ஓகே வந்தான்னா என்ன ஆகும்னு பேசலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம எபிசோட் நடந்துட்டு இருக்கிறப்பே படான்னு ஃபெப்ரூசியோ வந்து இது போட்டு அப்படியே தண்ணி மனதுக்கு என்னடா பண்ணா அவன் என்ன லீட் ஜெயிச்சு கொடுத்தானா இல்ல வந்து அவன் வந்து ஒரு சீசனுக்கு 30-40 கோல் அசிஸ்ட் போட்டானா? நீ எதுக்கு அவன் போற? எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு நான் எதெல்லாம் இந்த எபிசோடுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அது எல்லாமே வந்து அப்படியே டப்புன்னு அப்படியே அணைஞ்சு போன மாதிரி இருக்கு. எனக்கு சீரியஸா சுத்தமா தெரியல. எனக்கு வந்து இவனுக்கு போறத நம்ம கிட்ட இருக்கிற மார்டினெல்லி அண்ட் ட்ரெசார்ட் ஆர் ஃபார் பெட்டர் பிளேயர்ஸ் தென் ஹிம். நம்ம அவங்கள வச்சுட்டு இருக்கிறப்ப இவனுக்கு எதுக்கு போறோம், எதுக்கு என்ன லாஜிக் எனக்கு வந்து சுத்தமா புரியல. இன்டர்னல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாம தான் நம்ம வந்து பேக்கப் ரைட் பேக் வாங்குறோமா, பேக்கப் ரைட் விங்கர் வாங்குறோமா, எனக்கு இந்த ஓவரால் லாஜிக்கே எனக்கு சுத்தமா புரியல. ஸோ டிரான்ஸ்ஃபர்ஸ்னு வந்தப்போ அதுக்கு பதிலா நம்ம மொஹமட் குடுஸ்கே போயிருக்கான் தவிர அவனுக்கு இப்ப ஸ்பர்ஸ் போயிட்டான். ஐயோ எனக்கு என்ன சீரியஸா எனக்கு இவனை வாங்குறது கடுப்பு, இவனை செல்சி கிட்ட இருந்து வாங்குறது அதுக்கு மேல கடுப்பு. இவனால ஒரு 2 பிளேயரை மிஸ் பண்ண போறோம்னா அதை விட ஒரு மோசமான விஷயம் எனக்கு வந்து கிடையவே கிடையாது. ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம ஆர்சனலுக்கும் செல்சிக்கும் ஏன் இந்த அளவுக்கு வந்து செல்சி பிளேயர் வந்து வாங்குறாங்க? இது பர்சனல் ரிலேஷன்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப்ங்கறாங்க. அது யாருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும்? நமக்கு அவங்களுக்கு தான் நல்ல ரிலேஷன்ஷிப் இது. இவன் ஆகாஷ் சொன்ன மாதிரி அவங்க 40 பேர் வாங்கி வச்சுட்டு கரெக்டா ஓகே இவெல்லாம் வருவான்டா, இந்த பிளேயருக்கு இவெல்லாம் வருவான், இவன் கிட்ட தள்ளிடலாம்னு சொல்லிட்டு கரெக்டா செட் பண்ணி வச்சு அது நம்மளும் போய் வருஷம் மாட்டிக்கிறோம். எனக்கு வந்து இப்ப ஸ்கவுட்டிங் வந்துட்டு இவ்வளவு ட்ரை பண்ணி சாக்காக்கு வந்து ஒரு பேக்கப்பா இவனை தான் கொண்டு வர முடியுதுன்னா ஸ்கவுட்டிங் என்ன பண்றாங்க எனக்கு அதுவும் புரியல. ஒரு யோகான் பக்கையோக்கை விட அவன் எந்த விதத்துல பெட்டர் பிளேயரு. ஆன் பிச் ஆஃப் பிச்ல அவனுக்கு எவ்வளவு விஷயம் வந்து இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். அவங்களே வந்துட்டு டிசிப்ளினால தான் வந்து போக வைக்கிறது ஓகேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம மறுபடியும் இவனுக்கு போறோம்னா போங்கடா மைண்ட் அப்படியே வந்து பிரெயின் ஃப்ரை ஆயிடுச்சு அந்த இதை பார்த்ததுக்கு அப்புறம். எனக்கு இதுக்கு மேல வந்து இந்த இதுல டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா கியோகரஸும் நீ சொன்ன மாதிரி இப்போ இதுல வந்து சிக்கிட்டு இருக்கும். இதுல வந்துட்டு அவனுமே வந்து கண்டிப்பா வந்துட்டு ஓகே நீ இவனுக்கே இவ்வளவு பே பண்ண போறேன்னா நான் இவ்வளவு நம்பர்ஸ் வச்சிருக்கிற ஆளு பிரச்சனை இருக்கு நானு இது பண்ணேன்பான். எனக்கு இதனால அதுவும் வந்து ஒரு குட்டையை கழப்பிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு. இதுல வந்து இப்ப நம்ம நீ சுபிமெண்டியில பத்தி கொஞ்சம் பேசலாம், எஸ்ஏ பத்தி பேசலாம்லாம் யோசிச்சுன்னு இருந்தேன். எதுவுமே பேச முடியாது. நம்ம சுபிமெண்டியை பத்தி தனியா ஒரு எபிசோட் போட்டு விட்டுறலாம், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே இல்லை. திங்ஸ் ஆர் நாட் லுக்கிங் குட் கைஸ். நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு சந்தோஷமா தான் என் பண்ணணும்னு நினைப்பேன் எபிசோட. பட் இந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பிறந்தநாள் வேற தலைவரே கேட்கலாம் விட்டுரும். அந்த கேட்கலாம் கொண்டு வந்துருக்க கூடாது. ஐயோ இந்த எபிசோட பார்த்தாலாம் அடிப்பாங்களே. நான் சொன்னேன் பிறந்த நாளைக்கு நீ சந்தோஷமாவே இருக்க கூடாது, சந்தோஷத்தை வந்து கெடுக்கிறதுக்கு தான் நான் இருக்கோன்னு சொல்லிட்டு கிளப் கங்கணம் கட்டிட்டு நிக்குது. நான் என்ன செய்வேன், என்ன பண்றது, நான் இதுக்கு மேல என்ன வேண்டது, இதுக்கு மேல என்ன வேண்டாலும் என்ன நடக்கும். நான் மட்டும் வந்து சிங்கப்பூருக்கு போகும்போது கண்டிப்பா நான் ஆர்த்திதா பார்த்தேன்னா தேடி பிடிச்சி கேட்பேன், நீ ஏன்டா போய் மெடுவுக்கு வாங்கினேன். எனக்கு சீரியஸா இது ஆண்டவா செல்சி ஒரே ஒரு விஷயம், ஆண்டவா நீ ஒருத்த இருந்தீங்கன்னா செல்சியோட மைண்ட்ல போய் உட்காந்துக்கோ. 60 மில்லியன் குறைவா எதுவுமே கேட்க மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லு. எனக்கு அப்பயாச்சும் 60 மில்லியன் கொடுக்காம அக்ரி பண்ணிட்டான். அதெல்லாம் நடந்துருச்சு. ஒரு வாரம் 5 வருஷம் டீல் பண்ணி அவன் வேஜஸ் அதே வேஜஸ் தான் இருக்கப்போ அதெல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. கிளப் டு கிளப் டாக் தான் இப்ப போயிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், எனக்கு இவன் வந்துட்டு நம்ம டீமை எப்படி இம்பாக்ட் பண்ண போறான். இதுல வந்து ஒரு சில பேர் வந்து இதுலயும் பாசிட்டிவிட்டி பார்த்து இவ்வளவு நாள் வந்து நீங்க சாக்காக்கு பேக்கப் இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தீங்க, பேக்கப் ஒருத்த வர்றப்ப அதுக்கு பிரச்சனை பண்றீங்க. டேய்
இது பேக்கப்பே இல்லடா அது. இது பேக்கப் இல்லடா, மெயின் பிக்சர் மாதிரி இருக்குடா. ஐயோ ஒரு ரேஸ் ஓடிட்டு இருக்கிறப்போ நம்மள வந்து ரேஸ்ல ஹெல்ப் பண்றதுக்கு தான் ஏதாச்சும் ஒரு நல்ல ஷூ வாங்கி போடணும், இல்லாட்டி வந்து ஏரோடைனமிக்கா வந்து போட்டுக்கணும் ட்ரெஸ், அந்த மாதிரிலாம் இருக்கணும். இது வேணா வாங்கினோம்னா நம்ம வந்து ஓடுற ரேஸ்ல கால்ல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 100 கிலோ கட்டிட்டு ஓடுற மாதிரி. எனக்கு வந்து இது எப்படி வேற எப்படி இல்ல டிஸ்கிரைப் பண்றதுன்னே தெரியல. இது அருண் இது என்னன்னா ஒரு ஆர்சனல் ஃபேன் பேஸுக்கு வந்து ஓகே மடுவேக்கே மட்டும்தான் ஒரு அப்செட்டான நியூஸா இருக்கலாம். ஆனா நமக்கு வந்து யாக்கரஸே அப்செட்டான நியூஸ் தான். எனக்கு அதுதான் அதுவே என்னால எனக்கு ஒத்துக்க முடியல. டேய் எப்படிடா எனக்கு ப்ரொஃபைல் போறீங்கன்னு இன்னும் வந்து ஒத்துக்க முடியல. பட் எஸ் அவன் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்கான். அந்த சிச்சுவேஷன் புரியுதுடா. கியாக்கரஸ் சிச்சுவேஷன் வந்து செஸ்கோ 90 மில்லியன்லாம் இல்ல கேக்குறாங்கன்னா ஓகே அது ஓகே செஸ்கோ ஃபைன். செஸ்கோக்கு நான் போவே இல்லை. 90 மில்லியன் யூரோஸ்க்கு அவன் பார்த்தே கிடையாது. நான் சொல்றது நீங்க சொன்ன மாதிரி மேபி ஒரு எக்கிடெக்கு இல்லாட்டி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் அப்படி போயிருக்கலாம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஐ கேன் ஸ்கோர் கோல்ஸ் இந்த பாக்ஸ். அது அந்த நம்ம ஜென்ரேட் பண்றதுக்கு அதுக்கு வந்து அது நம்மளோட பார்ட் இருக்கும். ஜென்ரேட் பண்ணி அவன் ஸ்கோர் பண்ணி வைக்கிறது நம்ம பார்ட். அவன் அடிப்பான் கண்டிப்பா. பட் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் மாத்தணும். பட் இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து எனக்கு பெரிய பேப்னிங். இது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து எனக்கு ஹவர்ஸ் வாங்கினது கூட ஓகே, அவங்க ஒரு எல்சிஎம்மா பார்த்தாங்க, ரைட்ஸ் கூட ஆடுறது பார்த்தாங்கன்னு சொல்லலாம். இவனை வந்து என்ன விதத்துல நீங்க சொல்லுவ ஜஸ்டிஃபை பண்ண போறாங்க எனக்கு தெரியல. நான் இதே தான் நான் சொல்ல போறேன். எவ்வளவுதான் மடுவேக்கே ஜாக்கரசி சர்ச் ஆப் அவ்வளவுதான். மார்டின் ரோசாட் ஸ்டே பண்ண தான் போறாங்க. இதுதான் நடக்க போகுது. இந்த ராட்ரிகோ இதெல்லாம் பிளஃப் தான். இவனுக்கு முடிஞ்சிருச்சு. குடூஸ் டு டாட்னம் 55 மில்லியன். இல்ல நம்ம குடுஸ்கே போயிட்டு வந்தாரு. அவனும் ரைட் விங் தான் இல்ல ஆடுவான். குடூஸும் வரது இல்ல பாஸ். நீங்க என்ன சொல்றீங்க? 55 மில்லியனுக்கு எங்க அவன் ஆட போறான் குடூஸ் வந்தாலும்? சரி அதான் சொல்றேன். இப்ப சாக்காக்கு பேக்கப் வாங்கணும்னா இதன் இப்ப இந்த பெட்ரோ நெட்டோ மாதிரி ஒரு பிளேயர் போயிருக்கு போன வருஷம். அவன் ரைட்டும் ஆடுவான் லெஃப்டும் ஆடுவான். ஆனா பக்காவும் ஆடுவான். இவன் அப்படி கிடையாது. இவன் வந்து ப்ரூவன் பிளேயரும் கிடையாது. ரைட்ல ஓகே, ரைட்ல ஆனாலும் ஓகே. பட் இவன் அப்படி ரைட்லயே அவன் ரைட் பிளாங்க் ப்ரொஃபைலே அவன் மாஸ்டர் பண்ணது கிடையாது. பிரச்சனை அதுதான். இப்ப பெட்ரோ நெட்டோனா வந்து ரைட் பிளாங்க் பண்ண இப்ப செல்சியில போய் லெஃப்ட்லயும் நல்லா பண்ணிட்டு. இப்ப இவன் வந்து ரெண்டுமே பண்ணது இல்லை. இது தெரியல. இது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா போங்கடா அப்படிதான் சொல்லணும்னு இருக்கேன். இதுக்கு மேல எதுவும் சொல்லல. எனக்கு வந்து சொந்த காசுல சூரிய வைக்கிறது, யானை வந்து தலையில மண்ணை வாரி போடுறது, இந்த மாதிரி பல அனாலஜிஸ் வைக்கலாம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கான டிரான்ஸ்ஃபர். அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு எப்படி பில்ட் பண்ணுவோம், எப்படி வந்து இதுவாக்குவோம், எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். ஜுபிமெண்டி எப்படி இம்பாக்ட் பண்ணுவான், நார்கார்ட் எப்படி இம்பாக்ட் பண்ணுவாங்கிறது ஒரு செப்பரேட் எபிசோட்ல போடுவோம். அதே போல நம்ம வந்து மாஸ்கோவரா வாங்கி பண்ணுவோன்னு அண்ட் கியோக்கரஸும் வாங்கினோன்னா என்ன பண்ணுவோம்னு போடுவோம். முடிஞ்சா எனக்கு தெரியல மடுவேக்கே பத்தி அப்படி ஒரு எபிசோட் பண்ணோம்னா மடுவேக்கேக்கு வந்து ஒரு 4 பேர் பார்க்கணும். 4 பேர் தனித்தனியா வீடியோ பார்த்துட்டு இதுல இருந்து என்ன பாசிட்டிவ் எடுத்து வரலாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு எனக்கு சொல்ல தெரியல. பாப்போம். எனக்கு நீங்க ஒரு 2 நாள் லீவ் போடுறீங்க. இப்போ எல்லா கம்பைலேஷனும் பாக்குறீங்க. மடுவேக்கே பார்த்துட்டு வரீங்களாமா மடுவேக்கே சைன் பண்ணதுக்கு அப்புறம். இல்ல இன்னொன்னு நம்ம கமெண்ட்ல வந்து எல்லாம் போடுங்க. மடுவேக்கேவோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம். அவன் ஏஐ எல்லாம் ஆரம்பிச்சிட்டான். மடுவேக்கே வந்து ஹை குவாலிட்டி ட்ரைனிங்ல அவன் இன்னும் போலையா? கியாக்கரஸ் சைன் பண்ணா நான் நேஷனலுக்கே இந்த ப்ராஜெக்ட்கே சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா இதான் என்ன இருக்கான் அவன்? எனக்கு புரியல. எனக்கு என்னன்னா இது வந்து ரெண்டு பேருமே பதில் சொல்லி ஆகணும். நீ எதுக்கு வந்து சார்ஜ் பிளேயருக்கு ஆர்டெட்டா மட்டும் இல்ல, இது ஆர்டெட்டா பெர்டா 2 பேரும் போட்டு டிம் லூயிஸும் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதை மொத்தமாவே செஞ்சிருக்கோம். அப்படின்னா இது வந்து எந்த ஒரு ஃபார்மேட்ல நம்ம யோசிக்கிறோம், இவன் தான் விங்கரா இப்படிதான் ஆட போறோமா அப்படின்னா எனக்கு வந்து சீரியஸா புரியல. இப்ப அடுத்த வருஷமும் வந்து குள்ள போறப்பவே கொஞ்சம் வந்துட்டு இதோட தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓ இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் தென் திஸ் கேன் ஹேப்பனுங்கிற மாதிரி தான் போகணும்னு நினைக்கிறேன். விச் இஸ் something that I absolutely hate, but it is what it is. பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஹோப்ஃபுல்லி இந்த டீல் போகக்கூடாது அண்ட் ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து நினைக்கிற டீல் வருங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த எபிசோட முடிப்போம். அஃப்கோர்ஸ் வீக்கெண்ட்ல வந்து ஜுபிமெண்டியோட இம்பாக்ட் பத்தி நானும் ஆகாஷ் ஒரு எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கிறோம். பட் ஃபார் நவ் இதுதான். எனி க்ளோசிங் தாட்ஸ் ஹரி? ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. நீங்க மடுவேக்கே வாங்குங்க. நான் ஒரே ஒரு கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னா மடுவேக்கே வந்தானா மார்டின் ரோசாட்டை வித்துட்டு எசே ஓரதுலயோ வாங்குங்க, யோக்கரஸா வாங்குங்க. அது மட்டும் போதும் எனக்கு. மத்தபடி நான் ஒண்ணுமே எதிர்பார்க்கல. நொனரிய வித்துக்க அருணா இது இல்ல இது உங்க பர்த்டே அன்னைக்கு இதோட நிப்பாட்டிக்கணும். இன்னைக்கே வந்து செல்சி ஆர்சனல் க்ளோசிங் ஆன் மடுவேக்கேன்னு போட்டா இதை விட உங்களுக்கு பேட் பர்த்டே இருந்ததே கிடையாது. கண்டிப்பா நான் பேத்துக்கு ஷார்ட் டேர்மா அதான் வேண்டிக்கிறேன். ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா முடியாம இருக்கணும். இல்ல எனக்கு பயங்கர அப்செட்டா தான் இருக்கு.
ஆமா. எனக்கெல்லாம் பயங்கர upset. எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்லாத ஒரு விஷயம். எனக்கு வந்து சுத்தமா வந்து ஒரு இதுவே கிடையாது. இல்ல ஸோ இதுக்கு இவ்வளவு பண்றதுக்கு இன்னொரு 30 மில்லியன் சேர்த்து போட்டு கார்டனாச்சும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவன் 18 அதான் மில்லியன் சொல்றேன். ஆஸ்கிங் பிரைஸ் தான். ஏன் நீ இவனுக்கு இவ்வளவு போறேன்னா அவன் ஹோம் கிரவுண்ட் பிளேயர், ஆல்ரெடி ப்ரூவன் பிளேயர். ஏன் அவனுக்கு ட்ரை பண்ணல? எதுக்கு இவனை ஒரு அவுட்காஸ்ட் ட்ரை பண்றான் புரியல. சரி, சரி, ஓகே. பிறந்த நாள் அதுவுமா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பெயின் சொல்ற மாதிரி சரி விடுங்க வச்சுட்டாங்க. விடுங்க விடுங்க. நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. போய் என்ஜாய் ஜாலியா பண்ணுங்க. அதான் ஜாலி நீங்க போன வந்து ட்விட்டர் நோட்டிபிகேஷன் ஒரு 48 ஹவர்ஸ் கழிச்சு ஆன் அதான் வாட்ஸ்அப்ல நீங்க ஆஃப் பண்ணிருங்க. போயிட்டு ஜாலியா அண்ணி கூட ஜாலியா இருந்துட்டு வாங்க. ஹோப்ஃபுல்லி அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ ஹரி அண்ட் ஆகாஷ். என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் என்க சொல்லும் ஒரு விஷயத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. ஸோ ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் ஹோப் தட் காமன் சென்ஸ் ப்ரிவேல்ஸ் அண்ட் திஸ் டசன்ட் கோ த்ரூ. உங்களுடைய கருத்துக்கள் மொத்தமான விஷயங்கள் என்னங்கிறத இதுல போடுங்க, காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த ஒரு எபிசோட்ல உங்க சந்திக்கிறோம். தேங்க்யூ ஹரி, தேங்க்யூ ஆகாஷ், தேங்க்யூ. தேங்க்யூ. பண்ணி